அரசு பள்ளியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை முன்வைத்து தி இந்தியன் பப்ளிக் பள்ளியின் மாணவர்கள் தொழில் முனைவோர்களாக மாறி தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி விற்பனை செய்து அசத்திய சம்பவம் கோவையில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் உள்ள இந்தியன் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை முன்வைத்து மாணவர்கள் சந்தை எனும் நிகழ்ச்சியை கோவை வடகோவை பகுதியில் உள்ள குஜராத்தி சமாஜ் திருமண அரங்கில் இன்று காட்சிப்படுத்தினர். யங் வேர்ல்டு மார்க்கெட் என நடத்தப்பட்ட இக்கண்காட்சியானது இளம் தொழில் முனைவோர்களுக்கான தளமாக அமைந்தது. ஒரு நாள் நடைபெற்ற இக்கண்காட்சி மற்றும் விற்பனையகத்தில் இளம் மாணவர்களின் புதிய தயாரிப்புகளை அங்காடிகளாக உருவாக்கி காட்சிப்படுத்தினர். மொத்தமாக 18 அங்காடிகள் அமைய பெற்றிருந்த காட்சியில் மாணவர்கள் தங்களது கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட ஹோம்மேட் சாக்லேட், சோப், பொம்மை வகைகள், கேக் வகைகள், விளையாட்டு அங்காடிகள், கனிப்பொறி அங்காடிகள் மற்றும் மலைவாழ் மக்களின் கைவண்ண பொருட்களான தேன், நறுமண பொருட்கள் என பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் விற்பனையும் நடைபெற்றது. இக்கண்காட்சியை தமிழ் மேல்நிலைப் பள்ளியின் செயலாளர் பிரீதா பிரியதர்ஷினி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து முதல் விற்பனையையும் துவங்கி வைத்தார். மேலும் மாணவர்கள் மத்தியில் அவர் கூறியதாவது: மாணவர்கள் தங்களது தனித்திறன் மற்றும் குழு திறன்களை மேம்படுத்தி சமுதாயத்தில் தங்களையும் ஒரு தொழில் முனைவோர்களாக மாற்றுவது என்பது இந்த உலகை மாற்றும் ஒரு நெம்புகோலாக நான் பார்க்கிறேன். மேலும் தனது அனுபவத்தில் இத்தனை சிறிய வயதில் இத்தகைய கண்காட்சியை நடத்தி விற்பனை செய்வது வியப்பாக உள்ளது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களின் உழைப்பு நிச்சயம் வெற்றி அடைவதுடன் இது போன்ற செயலை அனைத்து பள்ளி மாணவர்களும் செய்து இச்சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிளாம் கண்காட்சியின் நிறுவனர் ஹீனா கட்டோச்சா, இன்டன் வீல் கிளப் தலைவர் தீபிகா விஜய், ஐசட்கிட்டின் நிறுவனத்தின் நிறுவனர் சுஷ்மா புருஷோத்தம், ஆர்எம்எஸ்புரம் லேடிஸ் கிளப் உறுப்பினர் ஐஸ்மித் கவுர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களின் இந்த சாதனைகளை வாழ்த்தினர். மேலும் மாணவர்கள் இதன் மூலமாக கிடைக்கும் வருவாயை கொண்டு பொது அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மேலும் சமூகத்தில் பல நல்ல திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தி இந்தியன் பப்ளிக் பள்ளியின் மாணவர் குரு ஜோஸ் செய்தியாளர்களும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், எனது பேர் ராம்குமார். நான் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன். ஸோ எங்கள் பள்ளி மாணவர்கள் இந்த ஸ்டால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யங் வேர்ல்டு மார்க்கெட் அப்படிங்கிற ஸ்டால் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளோட அறிவுத்திறனை தூண்டக்கூடிய வகைகள்லையும் நிறைய ஃபன் கேம்ஸு, நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ், எங்கள் மாணவர்களே கைப்பட செஞ்ச நிறைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாபத்தை வச்சு நிறைய பள்ளிகளோட சீரமைப்புக்கும் நிறைய நல்ல திட்டங்களுக்கும் இந்த அமௌண்ட்டை அவங்க செலவிட போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மாணவர்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது எங்களோட பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு. இந்த ஆக்சுவலாக அவங்க இந்த சர்வீஸ் பண்ணி இது மூலமாக அவங்களோட கல்விக்கும் அது யூஸ் ஆகும். அது போக அவர்கள் அது மூலமாக கிடைக்கக்கூடிய பணங்களை நலத்திட்டங்களுக்கு செலவு பண்ணாங்க. இந்த யங் வேர்ல்டு மார்க்கெட்டில் எஸ்பெஷலி இவங்களெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி அவங்க ஒரு ரைட் பிஸ்னஸ்மேனாக வளரணும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்குறாங்க. அது மூலமாகவும் அவங்களோட கல்வித்திறன் மேம்படுத்திக்கிறாங்க. அவங்களோட தொழில் முனைவோர் ஸ்கில் வெளிப்படுதுங்க. ஸோ ஒரு தொழிலுக்கு என்னெல்லாம் தேவை, இப்போ இதெல்லாமே முழுக்க எங்களோட மாணவர்கள் மட்டுமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு யாரோட உதவி இல்லாமல் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டும் இது கம்ப்ளீட்டாக அவங்களோட எஃபர்ட்டு. ஸோ அவங்களே இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக ஒரு தொழிலுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், ஒரு ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்கணும், எப்படி அது சேல் பண்ணணும், அது மூலமாக எப்படி ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணணும், அது மூலமாக அவங்களோட மொத்த தொழில் முனைவோர் ஸ்கில்ஸை கம்ப்ளீட்டாக அவங்க கற்றுக்குறாங்க இது மூலமாக. என் பேர் சாரா. நான் டிப்ஸ் குளோபல் எஜுகேட்டில் 11th grade படிக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு பேக்கிங் ஸ்டால் வச்சுருக்கேன். இங்கே அரௌண்ட் 500 people வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் நான் ஒரு 10 to 30% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு ஏர்ன் மணி. இட்ஸ் a really nice opportunity, so everyone should come visit. Thank you. இந்த ஐடியா நான் 9th படிக்கும் போதுலேருந்து ஐ ஸ்டார்ட் பேக்கிங். அப்போலேருந்து எனக்கு பேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்டால் வச்சுருக்கேன்.
இதெல்லாமே உங்களுக்கு எப்படி வாங்குனீங்க? இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வீட்ல எப்படி கிடைச்சது? ஸோ நான் 9th ஏர்ன் பண்ண மணியை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஏர்ன் பண்ணுற மணியும் நான் வந்து ஃப்யூச்சரில் அதை நல்லதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவேன். வீட்ல, ஸ்கூல்ல எப்படி சப்போர்ட் பண்றாங்க? ஸ்கூல்லையும் வீட்லையும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு இதுக்காக.